ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் இருக்கும் மொட்டை போடும் இடத்தில் கடல் நீர் மற்றும் மழை நீர் புகுந்திருப்பதால் பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். என்ன விவரம், என்ன பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்க கார்த்திக்? வங்கக்கடல்ல உருவாகி வந்த இந்த டிட்வா புயல் காரணமா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் முழுவதும் நேற்று பலத்த சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. கடந்த 3 நாட்களாக ராமேஸ்வரம், பாமன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளை விட்டு விட்டு கனமழை கொட்டி தீர்த்தது. அதே போல காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்தது. அது மட்டும் இல்லாமல் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா அக்னி தீர்த்த கடற்கரை அமைந்துள்ளது இந்த மொட்டை போட இடம். ராமேஸ்வரத்துக்கு ஏராளமான பக்தர்கள் வருவாங்க. இங்க அக்னி தீர்த்த கடல குளிச்சுட்டு அந்த மொட்டை போட்டு காணிக்கை செலுத்துவது வழக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் காலையிலேயே ராமேஸ்வரம் வந்திருந்த போது மொட்டை போடும் போகும்போது அந்த மொட்டை போடும் இடம் பாத்தீங்கன்னா கடல் நீர் மற்றும் மழை நீர் புகுந்து உள்ளே மொட்டை போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த மொட்டை போடும் இடத்தை தண்ணீரை வெளியே அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இருந்த போதும் மழை நீர் மற்றும் கடல் நீர் அதிக அளவில் புகுந்ததால பாத்தீங்கன்னா அந்த நீரை அப்புறப்படுத்த முடியாத நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஏராளமான பக்தர்கள் வருகை தற்பொழுது மொட்டை போட முடியாமல் காத்திருக்காங்க. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.